ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். ஜூலை 30, 2024 புதன்கிழமை அதிகாலையில கடவுளின் தேசம்னு அழைக்கப்படுற கேரளா மாநிலத்தில இருக்கிற வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மேக வெடிப்பினால ஏற்பட்ட நிலச்சரிவை பத்தி நம்ம எல்லாரும் நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியான்னு இயற்கையுடைய கோர தாண்டவத்த பத்தியும், அங்க வசிக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு நிலச்சரிவால துயரங்கள சந்திச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம், வீடியோவும் பார்த்திருப்போம். இப்ப வரைக்கும் 420 பேரோட இறந்த உடல்கள் கிடைச்சிருக்கு. 397 பேரு இந்த இன்சிடென்ட்னால மட்டுமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பலர் மண்ணுக்கடியில புதைஞ்சுட்டாங்க. பலர் தங்களோட அன்றாட வாழ்வாதாரத்த இழந்துட்டு நிக்கிறாங்க. இவ்வளோ துயரங்கள சந்திச்ச இந்த மக்களுக்காக நம்ம நண்பர்கள் சார்பா நிவாரணப் பொருட்கள தந்து நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. அதோட முதல் முயற்சியா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம டீம் சார்பா ஐவரி இல்லூஷனரி கேம்ப் டிராவல் ஏஜென்சியோட ஓனர் ராமன் பிரீத்தி உதவி கேட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊர்கள்ல இருந்தும் வயநாடு மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நாங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவு எங்க கையில வந்து சேர்ந்துச்சுங்க. ஆல்ரெடி வயநாட்டில் நிவாரணப் பொருட்களை தந்து உதவி பண்ணவங்க கிட்ட கேட்கும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சில கேம்ப்ல யூஸ்டு கிளாத்ஸ்லாம் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பார்சலில் ஒரு சிலது யூஸ்டு கிளாத்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதனால எல்லா பார்சலையும் செக் பண்ணிட்டு யூஸ்டு கிளாத்ஸ் எல்லாம் எந்தெந்த கேம்ப்ல தேவைப்படுதோ அங்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி தனித்தனியாக பிரித்து பேக் பண்ணிட்டோம். நாங்கள் வயநாட்டுக்கு நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறோன்னு தெரிஞ்சதுமே ரோட்டரி கிளப்லேருந்து தானா முன் வந்து டெம்போ வண்டியை ஃப்ரீயாகவே கொடுத்து வந்தவங்க பார்சல் எல்லாமே வண்டியிலையும் ஏற்றி கொடுத்து ரொம்பவும் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ திங்ஸ்லாம் எடுத்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து 8 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வயநாட்டில் மெப்பாடின்ற ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். பூஞ்சேரி மட்டம், முண்டகை, சூரல்மலா, அட்டமலா, மெப்பாடி இந்த சுற்றி உள்ள ஊர்கள் தாங்க மேகவெடிப்பினால் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்கள். இதில் முதல்ல பாதிக்கப்பட்ட இடமான பூஞ்சேரி மட்டன்ற ஊரில் மட்டும் 55 வீடும் ஒரு ரெசார்ட்டும் இருந்திருக்கு. ஆனால் இந்த நிலச்சரிவுக்கு அப்புறமா இங்கே வெறும் 15 வீடு மட்டும் தாங்க இருக்குது. 40 வீடும் ஒரு ரெசார்ட்டும் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. பேரிடரில் மீட்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கேம்புக்கு தாங்க நாங்கள் முதல்ல வந்தது. இந்த கேம்போடைய லொக்கேஷன் மெப்பாடியில் இருக்குது. 77 ஆண்கள், 66 பெண்கள், 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் 40 பேர், 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் 9 பேர்னு மொத்தம் 183 பேரும், குடும்பமாக உயிர் தப்பிச்சவங்க 77 பேரும் இந்த கேம்பில் தங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மெப்பாடிக்கு வந்ததுமே கேம்புக்கு வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தாத்தா கிட்ட தான் வழி கேட்டோம். அவர் தான் எங்களை இந்த கேம்புக்கு கூப்பிட்டுட்டு வந்தார். முதல்ல நாங்கள் கூட அவர் கேம்பில் ஒர்க் பண்ணுறவர்னு நினச்சோம். அப்புறம் அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு இந்த பேரிடரில் நடந்த துயரத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட பேர் கருப்புசாமி. வயசு 67 ஆகுதான். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் தாங்க இவரோட சொந்த ஊர். பிழைப்புக்காக வயநாட்டுக்கு வந்தவர் இங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகியிருக்காரு. ஜூலை 30ஆம் தேதி மிட் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வீட்டுக்குள்ள சேரோட கலந்த தண்ணி உள்ளே வந்திருக்கு. வந்த வேகத்தில் அதிகபட்சம் 2 நிமிஷம் கூட இருக்காதுங்களாம். வீடு ஃபுல்லாகவே முழுகி இடிஞ்சு விழுந்திருக்கு. இதில் இவரோட மனைவி, பேத்தி மட்டும் தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருக்காங்க. அவருடைய மகன், மருமக, பேர பையன் தண்ணியிலேயே காணாமல் போயிருக்காங்க. அடுத்து மீட்பு படையினர் வந்து காப்பாற்றுற வரைக்கும் மிச்சம் உள்ள 3 பேரையும் தேடி அலைஞ்சிருக்காங்க. அவரோட பையன் உடல் மட்டும் இடிஞ்ச வீட்டுக்குள்ள இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி உயிரற்ற உடலாக கிடச்சிருக்குங்க. இவரோட மருமகளோட உடலும் பேரனோட உடலும் இவரோட வீடு லொக்கேஷன்ல இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்துல என்டிஆர்எஃப் டீம்னால சிதைஞ்ச நிலையில மீட்கப்பட்டிருக்குங்க. ஆசையாக கட்டின வீடும் இல்லை, ஆசையாக வளர்த்த பையனும் இல்லை, தூக்கி கொஞ்சம் பேரனும் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு மருமகளும் இல்லை தம்பின்னு அவர் சொல்லி அழும்போது நம்ம மட்டும் இல்லாமல் இந்த கேம்பில் இதை கேட்டுட்டு இருந்தவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளத்தில் சிக்கி உயிர் தப்பிச்ச என் பேத்திக்கு காலில் அடிபட்டிருக்கு தம்பி. அடுத்து நாங்கள் அவளை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்து பத்திரமா ஊர் போய் சேருங்கப்பான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவியும் கிளம்பிட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் அடுத்தடுத்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. திடீர்னு ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழக்க ஒருத்தர் மட்டும்தாங்க உயிர் பிழைச்சிருக்காரு. 8 வயசு பையன் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர் கிட்ட அம்மா அப்பா வேணும்னு கேட்டு அழுதுகிட்டு இருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் நடந்த துயரத்தை கேட்கும் போதும் அவங்க மட்டும் இல்லாமல் நாங்களுமே மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டோங்க. இந்த ஸ்கூலுடைய எச்எம் லீனா சிஸ்டர் கிட்ட பேசும்போது நிறைய உதவிகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்ததாகவும், தன்னார்வலர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருந்து தானா முன் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உதவி செஞ்ச மக்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு அவங்களோட நன்றிகளை நம்ம கிட்ட தெரிவிச்சுக்கிட்டாங்க. நாங்களும் கொண்டு வந்த பொருட்கள் பாதி இங்கே இறக்கி வச்சுட்டு மீதியை சிஎம்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரப்பேட்டாவில் இருக்கிற இன்னொரு கேம்புக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போது சென்ட் ஜோசப் ஸ்கூல் மேப்பாடியில் வந்து இருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. உள்ளே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டேஜ் பீப்புள் அண்ட் வந்து நிறைய கிட்ஸ் இருக்காங்க உள்ளே. அவங்கக்கிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலி இல்லை, கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லை.
ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க கைஸ். அண்ட் இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 180 பேர் வந்து இருக்காங்க. கிட்ஸ் வந்து ஒரு 40 பேருக்கு மேலே இருக்காங்க. அண்ட் நீங்கள் பொருள் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாமே வந்து உள்ள அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அண்ட் கேம்பில் ரெஸ்கியூ பண்ண பீப்புள் நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து பர்சனலாக பேசணும். உங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் அடுத்த ஒரு 10 நாளில் எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற எல்லா ரெஸ்கியூ பண்ண பீப்புளையும் வந்துட்டு அவங்க வீடு எடுத்து அவங்க எல்லாரையும் வீடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. பேரண்ட்ஸு கார்டியன்ஸ் இருக்கிற குழந்தைங்கள அவங்க கூடயும், கார்டியன்ஸ் இல்லாத குழந்தைங்கள சைல்டு வெல்ஃபேருக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. இதெல்லாமே இவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கேதர் பண்ண டீட்டெயில்ஸு. அண்ட் மோரோவர் இவங்க அடுத்த 10 நாளில் இவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்களோட இபி ரெண்ட்டு இதெல்லாமே கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்க போகுது. இதில் நம்பி நீங்கள் கொடுத்த ஃபண்டு பொருட்கள் எல்லாமே இங்கே டைரெக்டாக நாங்கள் வந்து ஒப்படைச்சிட்டோம். எல்லாமே ரொம்ப பத்திரமா இருக்குது. இங்கே இன்னும் வந்து நிறைய உதவிகள் வந்து தேவைப்படுது. இன்னும் மேலும் மேலும் நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் எல்லாரும் வந்து உதவணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். அண்ட் இதுவரைக்கும் இதுவரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண, ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் ஐவரி இல்யூஷனரி கேம்ப் மூலமாக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேம்புக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலைனாலுமே வெளியில் பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிதுங்க. ஆல்ரெடி அவங்களே நொந்து போயிருக்காங்க. இதில் அவங்கள அழ வச்சு அதை வீடியோவாக ஷூட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாதிக்கப்பட்ட மக்களோட ஃபேஸை எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் ட்ராவல் பண்ணதையுமே திங்ஸ் கொடுத்ததை மட்டுமே வீடியோவில் காட்டியிருக்கோம். வயநாடு லேண்ட்ஸ்லைடை வச்சு ஸ்கேம் நடக்கிறதா நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. எங்களை நம்பியும் பேர் முகம் கூட தெரியாத பல நபர்கள் உதவி செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய உதவிகள் எல்லாம் சரியான முறையில் போய் சேர்ந்துருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கான வீடியோ தான் இது. வெறும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டுக்கான வீடியோ இது கிடையாது. 12/8/2024 திங்கக்கிழமை இந்த டேட்டில் தாங்க நாங்கள் வயநாடுக்கு வந்திருந்தோம். 12ஆம் தேதி ரிப்போர்ட்டு படி 113 பேர் சிஎம்எஸ் கேம்பில் இருந்தாங்க. நம்மளும் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட விளையாடிட்டு கேம்பில் இருந்து கிளம்பி டாக்டர் மூப்பன்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டோம். வெள்ளத்தில் சிக்கி அடிபட்டு மீட்கப்பட்டவர்களில் பாதி பேருக்கு இங்கே தாங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு உடல்நிலை தேறி இருந்தவங்க கிட்ட நம்மளால் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அடிப்பட்டவங்களையும் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்த பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே சின்ன சின்னதாக நிலச்சரிவாகி இருந்துச்சு. இந்த வழியாக தாங்க வெள்ள நீர்லாம் சாலை அறிவிற்கு போயிருக்கு. மேக வெடிப்பினால் ஏற்பட்ட நிலச்சரிவு 8 கிலோமீட்டர் வரைக்கும் மண் சரிவோட பெரிய பெரிய பாறையும் சரிஞ்சு ஓடி இருக்குங்க. சுமாராக 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வெள்ள நீர் பாஞ்சு ஓடி இருக்கு. லேண்ட்ஸ்லைடு ஆரம்பித்த இடத்துக்கும் சாலையார் ரிவருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 96 கிலோமீட்டர். இந்த சாலையார் ஆறுடைய கரையோரம் தான் முதல் டெட் பாடியே மீட்பு படையினால் மீட்கப்பட்டிருக்கு. ஒரே இரவில் 2 மணிக்கு ஒரு வாட்டியும் 4:30 மணிக்கு ஒரு வாட்டின்னு வெவ்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 1998 உத்தரகாண்ட் மால்பாலம் நடந்த லேண்ட்ஸ்லைடை விடவும் 5 மடங்கு பெரிய நிலச்சரிவுங்க வயநாட்டில் நடந்திருக்கிறது. கேரளாவில் மட்டும் இல்லாமல் இந்தியா வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவாக இப்போதைக்கு வயநாடு இன்சிடென்ட் தாங்க பதிவாகியிருக்கு. இஸ்ரோலேருந்து வந்த ரிப்போர்ட் படி கேரளாவில் மட்டும் வயநாடோட சேர்த்து திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கண்ணூர், திருவனந்தபுரம், இடுக்கி, கோழிக்கோடு, எர்ணாகுளம் என்ற 13 இடங்களையும், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, நீலகிரி, திருநெல்வேலி, தென்காசின்னு மொத்தம் 6 இடங்களிலையும் அடுத்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விட்டுருக்காங்க. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது டீஃபாரஸ்டேஷனும் காலநிலை மாற்றமும் தாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல பகுதிகள் இப்போது டீ எஸ்டேட்டாகவும் காஃபி எஸ்டேட்டாகவும் ஆகிடுச்சு. இதில் டூரிசம் டெவலப் பண்ணுறோன்னு அங்கங்கே ரெசார்ட்டும் ஹோட்டலில் வர கட்டி வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பரம்பிக்குளம் போயிருந்தேங்க. சராசரியாக 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் அதிக அளவில் பார்த்தோம். மரங்களை வெட்டினாலுமே அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான மரங்களை தான் திரும்பவும் நட்டு வைப்பாங்களாம். அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கூட தேயிலை தோட்டங்களை எங்களால் பார்க்க முடியலை. நமக்கு முன்னாடி வந்த தலைமுறைகள் பண்ண டீஃபாரஸ்டேஷனோட விளைவுகளை இந்த தலைமுறையைச் சேர்ந்த இவங்களும் நாளைய தலைமுறையை சேர்ந்த குழந்தைகளும் பல ஆசைகளோடவும் கனவுகளோட இருந்த இளைஞர்களும் மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்குறாங்க. வெள்ள நீரால் ஏற்பட்ட பொருட்சேதாரங்கள் மட்டுமே 1200 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. இதே வயநாட்டுக்கு போன வருஷம் ஜனவரி மாதம் 4 நாள் என் ஃப்ரெண்டோட டூர் வந்திருந்தாங்க. 9 இடங்களை சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இதே வருஷம் இந்த வயநாட்டுக்கு நிவாரணப் பொருட்களை தர வருவேன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நிலச்சரிவால் ஏற்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே வயநாட்டோடைய ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய 900 கண்டி, சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ், அட்டமலா வியூ பாயிண்ட், ட்ரெக்கிங் பிரியர்கள் விரும்பி வரக்கூடிய சேம்பாரா பீக் வெறும் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. வீக்கெண்டில் மட்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தால் டெத் ரேட் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும்.
கருப்புசாமி தாத்தா கேம்ப்ல பேசிட்டு இருக்கும்போது 2 நிமிஷத்துக்குள்ளேயே வீடு முழுகிடுச்சுன்னு சொன்னாரு. லேட்டஸ்ட்டா வெளியான வயநாடு வெள்ளப்பெருக்கோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க பார்த்துருப்பீங்க. 30 செகண்ட்குள்ளவே வீடுகளும் கடைகளும் தண்ணியில முழுகி போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளவே பல உயிர்கள் பிரிஞ்சிருக்கும். நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்களால கூட சர்வே ஆக முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்குங்க. அடுத்து நம்மளோட பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அப்படியே நார்த் சைடு போனா குஜராத்தையும் விட்டு வைக்கல. இயற்கை நம்ம கிட்ட ஏதோ பெருசா எச்சரிக்கை விடுதுங்க. ஆனா அதையும் மீறி நம்ம செயல்படும்போது ஏற்படுற விளைவுகளை தான் நம்ம இப்போ கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல கொடுமை என்னன்னா, ஒண்ணுமே அறியாத மற்ற உயிரினங்களும் நம்மளோட சேர்ந்து பாதிக்கப்படுது. அட்லீஸ்ட் இனி வரும் காலங்கள்லயாச்சும் இயற்கை என்னும் இறைவனோட கைகோர்த்து மனிதம் காப்போம், இழந்த இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம். நம்மளும் இப்போ இந்த காணொலியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இறந்த அனைத்து உயிர்களுக்கும் ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்து கொண்டு, தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த மக்களுக்காக உதவி செஞ்ச தன்னார்வலர்கள், பேரிடர் மீட்பு படையினர், இராணுவத்தினர், மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்ச உங்க எல்லாருக்குமே நம்ம டீம் சார்பா நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இதோட நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்த நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Thanks for watching my videos, friends. Thank you.